வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். நாங்க இன்னைக்கு அணைகைக்கு வந்திருக்கேன். மக்களோட படம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல வரவேற்பு இருக்கு. அப்பா படத்துக்கு எப்படி நல்ல வரவேற்பு கொடுப்பாங்களோ அதே மாதிரி என் படத்துக்கும் வரவேற்பு கொடுத்துருக்காங்க. சந்தோஷமா இருக்கு. நானும் சரத் சார், பொன்ராம் சார் என்ன நாங்க முயற்சி பண்ணோமோ அது கண்டிப்பா வெளியே வந்திருக்கு. மக்களோட ரிவ்யூஸ் அந்த ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது நாங்க அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம். இன்னும் யாரெல்லாம் படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கலையோ கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. இன்னைக்கு இந்த மக்களோட நான் வந்து படம் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நன்றி. சரி, இப்போ பொதுவாக விஜயா இருக்கட்டும், அடுத்தது அஜித்தா இருக்கட்டும், அவங்கெல்லாம் ரேஸு அரசியல் அப்படி போயிட்டாங்க. தமிழ் சினிமாவில் நடிகர்களுடைய ஈடுபாடு எப்படி இருக்கு? படம் அடுத்தடுத்த களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? இப்போ அடுத்தடுத்த கட்டம் நிறைய நடிகர்கள் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸ் நிறைய இருக்கு. லைக் யூடியூபர்ஸ் நடிக்க வராங்க, டிக்டாக் பண்றவங்க இல்லை ரீல்ஸ் பண்றவங்க நடிக்க வராங்க. ஸோ சினிமா வளர்ந்துக்கிட்டே தான் போயிட்டு இருக்கு. நம்ம எப்பயுமே அந்த காலத்துல நீங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எம்ஜிஆர், சிவாஜில இருந்து ஆரம்பிச்சு இப்போ விஜய் சார், அஜித் சார் வரைக்கும் நீங்க சொல்றீங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு அந்த ஏஜ் வந்துகிட்டே இருக்கும்போது அடுத்த ஆர்டிஸ்ட் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஓகே, இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க பார்த்துட்டு வரீங்க சார். ஆனா நம்ம தமிழ்நாட்டுல தமிழ் சினிமாவோட இந்த காந்தாரா, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்க அனிமேஷன் மூவி, இதெல்லாம் அதிகப்படியான வசூல் கொடுக்குது. தமிழக மக்கள் என்ன மாதிரியான கதைக்களம் எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன்? அது இப்போ நம்மளுக்கு வந்து இன்டர்நெட், சோஷியல் மீடியா இந்த இது நிறைய வளர்ந்தனால ஒரே ஒரு கதைக்களம்னு நம்ம சொல்லவே முடியாது. நீங்களே இப்போ சொன்னீங்க இந்த அவதார், காந்தாரா எல்லாருமே எல்லா லாங்குவேஜ் மூவியும் இப்போ மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம தமிழ் சினிமாவையும் அந்த லெவலுக்கு நம்ம கொண்டு போனால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆடியன்ஸ் தமிழ் சினிமாவும் பார்ப்பாங்க, அதையும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. நான் அரசியல் இல்லைங்க, நான் சினிமா தான். அண்ணா தான் அரசியல். தமிழ் சினிமாவில் இந்த புகையிலை, குட்கா இதுகளை தாண்டி இப்போ இந்த கஞ்சா கண்டிப்பா அப்படிங்கிறது இருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்கள் மத்தியிலும் அதிகமா ஆமா கஞ்சா புழக்கம் இருக்கு. ஆமா இதுக்கு எந்த மாதிரியான விழிப்புணர்வு தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா இது வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ட்ரக்ஸ் வந்து இல்லீகல். அதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. அதுவும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேர்றது வந்து ரொம்ப தப்பான விஷயம். அதனால தான் நாங்க இந்த படத்திலே நாங்க கஞ்சா விற்கிற மாதிரி காமிச்சாலும் அதை வந்து நாங்க 5 டன் கொடுக்குற மாதிரி காமிச்சிருக்கோம். அதை வந்து இது பண்ணக்கூடாது, தப்பு, எத்தனை குடும்ப வாழ்க்கை அழியும்னு சொல்லி நாங்களே இதுல ஒரு இது வச்சிருக்கோம். பிளஸ் கஞ்சா விற்கிற நாங்களே அடிக்க மாட்டோம். ஏன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக அங்கங்க மென்ஷன் பண்ணோம்னா இந்த படத்துல நாங்க வந்து கஞ்சா விற்கிறதையோ இல்லை அதை யூஸ் பண்றதோ கரெக்டுன்னு நாங்க எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டோம். அது தப்பு. அதை நம்ம இந்த மாதிரி காமிச்சா மட்டும்தான் அது மக்களுக்கு புரியும். அது பண்றாம அவர் ஸ்டைல்ல அது வந்து ஜாலியா காமிச்சிருக்காரு. ஆனா இது ஒரு சீரியஸான நோட்டு தான். ஆமா, கூடிய சீக்கிரத்துல போலீஸா பண்ணுவேன்.